திருவாசகம் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னா அது வந்து சங்க காலத்தில் இருந்த ஒரு நூல் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு தெரியும் சார். திருவாசகம் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை நம்ம காதில் கேட்குறதுக்கே நம்ம பல ஜென்மத்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக சார். அந்த திருவாசகத்தை வந்து படிக்கிறதுக்கும் சரி, அந்த வார்த்தை காதில் விழுறதுக்கே பல பிறவிகளில் நம்ம புண்ணியம் சேர்ந்ததுதான் மட்டும்தான் இந்த பிறவியில் நம்ம கேட்கவோ பார்க்கவோ படிக்கவோ முடியும். அதுலேயே ஒரு வார்த்தை வரும், வாசகம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. உயிர் எப்போ வந்து ரொம்ப பிரியப்படுமா இல்லை எப்போ ரொம்ப சந்தோஷப்படுமா அப்படின்னா, இந்த மாதிரி திருவாசகம் படிக்கும் போது தான் உயிர் வந்து அமைதியாக இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கிற ஆன்மா அது கீழே மேலேயும் குதிச்சுட்டு இருக்கோம், அது ஒரு வழியில் இருக்கும். நம்ம வெறும் உடல் வழியை மட்டும்தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி உயிருக்கு நீங்கள் ஏதோ ஒரு உணவு கொடுக்கணும் இல்லையா. உயிர் எப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு இறை சிந்தனையை உயிருக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா. இன்னொன்று, உயிர் புகழுக்கு மயங்கும். இப்போ நான் வந்து தினமும் உட்காந்து திருவாசகம் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது லைஃப்பில் அப்படின்னா, உங்களுக்கு இறைவனே கிடைப்பார். திருவாசகம் தினமும் படிக்கலாம், எல்லா வயதினரும் படிக்கலாம். இதுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஒரு மதம்ன்ற எல்லையே கிடையாது. டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் உயிர் உள்ள குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அது தானாக உங்களை தேடி வரும். திருவாசகத்துக்குள்ளே இல்லாத விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன பர்பஸ் வேணுமோ அந்த பர்பஸை உங்களை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் திருவாசகம் பற்றி நமக்கு தெரியாத பல்வேறு தகவல்களை தர்றதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், இப்போ திருவாசகம் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னா அது வந்து சங்க காலத்தில் இருந்த ஒரு நூல் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு தெரியும் சார். ஆனால் திருவாசகம் அப்படின்றது யாரெல்லாம் படிக்கலாம்? திருவாசகம் படித்தா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். திருவாசகம் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை நம்ம காதில் கேட்குறதுக்கே நம்ம பல ஜென்மத்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக சார். அந்த திருவாசகத்தை வந்து படிக்கிறதுக்கும் சரி, அந்த வார்த்தை காதில் விழுறதுக்கே பல பிறவிகளில் நம்ம புண்ணியம் சேர்ந்ததுதான் மட்டும்தான் இந்த பிறவியில் நம்ம கேட்கவோ பார்க்கவோ படிக்கவோ முடியும். சரி, இந்த திருவாசகம்ன்ற நூல் என்ன அப்படின்னா, அதுலேயே ஒரு வார்த்தை வரும், ஒரு வாசகம் வரும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு. அந்த சிவன் அருள் இல்லாமல் அதை பற்றி பேசவோ நினைக்கவோ நம்மளால் அதை பற்றி அது கிட்ட கூட நம்மளால் போக முடியாது. சரி, திருவாசகம் முதல்ல மாணிக்க வாசகர், நம்ம சமய குறவர்களில் 4 பேர் நமக்கு தெரியும், 4வர்கள். அதில் மாணிக்க வாசகர் பெருமானால் எழுதப்பட்டது தான் திருவாசகம். இந்த 12 திருமுறையில் வரக்கூடிய 8ஆம் திருமுறை திருவாசகம்ன்ற நூல். இந்த நூலை ஒரு 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 பரம்பொருளை பற்றி இதுக்கு மேலே யாரும் உணர்ச்சி பூர்வமாக எழுத முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப உருகி 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 எழுதியிருப்பாங்க. அதனால தான் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்ற வாசகமும் இருக்குது. அப்படி உருகி உருகி எழுதியிருப்பாப்புல. சரி, நான் என்ன பண்ண போகிறேன், திருவாசகம் படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, முதல்ல திருவாசகம் படிக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு பயமாக இருக்குது. படிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் வந்து திருவாசகம் படிக்கிறாங்க அப்படின்னா சன்னியாச வாழ்க்கை வாழ்கிறவங்க மட்டும்தான் திருவாசகத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே வந்து இருக்கிற யாரும் வந்து திருவாசகம் படிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மித்தா இல்லை அது உண்மையா சார்? எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, இது ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிடுறாங்க. என்னமோ சாமி வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு மேலே தான் தேவைப்படுற மாதிரி. நமக்கு அன்றாடம் நமக்கு வந்து நம்ம வாழ்கிற மூச்சு வந்து அவர் கொடுக்குற ஒவ்வொரு நாள் எக்ஸ்டென்ஷன் தான். நாளைங்கிறது ஒரு நாள் போனஸ் நமக்கு, இன்றைக்கி மிஞ்சினா தான் நாளைக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம எல்லாரும் திருவாசகம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம உடலுக்கு சாப்பாடு போடுறோம், தினசரி நல்ல வகை வகையாக சாப்பிட்றோம். அந்த டேஸ்ட்டு, அந்த சுவை நாக்குக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, நுகர முடியுது, காதுக்கு எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம், நம்ம மூளைக்கு சில ரெஸ்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். உயிருக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம உயிருக்கு என்ன பண்ணுறாங்க? உயிருக்கு எதுவுமே நம்ம பண்ணதே இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை, நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அது ஒன்று உள்ளே இருக்குதா இல்லையான்னு கூட நம்ம வந்து பெருசாக அதுக்காக நம்ம மெனக்கிட்டு பண்ணுறது இல்லை. அப்போ உயிர் எப்போ வந்து ரொம்ப பிரியப்படுமா இல்லை எப்போ ரொம்ப சந்தோஷப்படுமா அப்படின்னா, இந்த மாதிரி திருவாசகம் படிக்கும் போது தான் உயிர் வந்து அமைதியாக இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கிற ஆன்மா அது கீழே மேலேயும் குதிச்சுட்டு இருக்கோம், அது ஒரு வழியில் இருக்கும். நம்ம வெறும் உடல் வழியை மட்டும்தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம்.
எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, அது வலிக்குது. சில பேர் மட்டும்தான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுன்னுவாங்க. அது ரொம்ப சோகமாக இருக்கும்போது, இல்லை அவங்களுக்கு ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது தான் மனசு வலிக்குதுன்னுவாங்க. அந்த மனசுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆன்மா சிரமப்படுது, இல்லை கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். அந்த ஆன்மாவை நீங்கள் எப்படி வந்து குணப்படுத்துவீங்க, இல்லை அதை எப்படி ஒரு அமைதியான நிலையில் வைப்பீங்க அப்படின்னா, நம்ம ஈசனோட இல்லை இறைவனோட எவ்வளோக்களோ நெருங்கி போகிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு மார்க்கம் வேணும்ல, ஏதோ ஒரு பாதை வேணும்ல. அதுக்கு ரொம்ப முக்கியமான நமக்கு கை கொடுக்கறது எதுனா திருவாசகம். சரி, எல்லாரும் ஒரு ஒரு மார்க்கம் எடுப்பாங்க, ஒரு ஒரு ரூட் எடுப்பாங்க இறைவனை அடையிறதுக்கு. இதில் ரொம்ப சிறந்தது முதல்ல பக்தி மார்க்கத்தில் ஒருத்தர் தெளிவாக இருக்கணும். இல்லை அதில் நிறைய அவங்க பிரயாணப்படும் போது தான் அடுத்த ஆன்மீக மார்க்கத்துக்கு போக முடியும். எடுத்த உடனே சில ஞான குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஆன்மீக பேச்சு இருக்கும், ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் இருக்கும் இதெல்லாம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லோரும் ஒரு சராசரியான ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னா முதல்ல பக்தியில் உள்ளே போகணும். அதில் ரொம்ப முக்கியமானது பக்தி இலக்கியம் எல்லாருமே படிக்கணும். அதில் ஒன்று தான் இந்த திருவாசகம்ன்ற நூல். 12 திருமுறை இருக்குது, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். இப்போ பக்தி இலக்கியம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். பக்தி இலக்கியத்தை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் படிக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். படிக்க எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், இல்லை படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்வீங்க சார்? நீங்கள் உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி உயிருக்கு நீங்கள் ஏதோ ஒரு உணவு கொடுக்கணும் இல்லையா? உயிர் எப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா 2 விஷயத்துக்கு தான். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு இறை சிந்தனையை உயிருக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா. இன்னொன்று, உயிர் புகழுக்கு மயங்கும். நீங்கள் உங்களை புகழடைய செஞ்சிட்டீங்க அப்படின்னா உயிருக்கு கொடுக்குற உணவே அதுதான். புகழுக்கு உயிர் வந்து மயங்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் உயிரை வந்து பாராட்ட முடியுமே தவிர மற்றதெல்லாம் உடலுக்கு சம்மந்தப்பட்டது. சரி, இப்போ நான் வந்து தினமும் உட்காந்து திருவாசகம் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது லைஃப்பில் அப்படின்னா உங்களுக்கு இறைவனே கிடைப்பார். உங்களுக்கு அந்த நீங்கள் யாரை விரும்பி போகிறீங்களோ, நம்ம எல்லாரும் எங்கே தேடிட்டு இருக்கோம், அவர் எங்கே இருப்பாருன்னு தேடிட்டு இருக்கோம். தூணில் இருக்காரா, துரும்பில் இருக்காரா, கோவிலில் இருக்காரா, அந்த மலையில் இருக்காரா, வெள்ளியங்கிரியில் இருக்காரா, இல்லை இங்கே இருக்காரா, சங்ககிரியில் இருக்காரா, அங்கே இருக்காரா, இப்படி சுற்றி சுற்றி வரோம்ல. இதுக்கெல்லாம் விடை என்ன அப்படின்னா அவர் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார், நமக்குள்ளே தான் இருக்காருங்கிறத நீங்கள் உணரணும்ல. இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குன்னு. அதெல்லாம் எப்போ நமக்கு அந்த ஞானம்லாம் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நூல், ஒரு பக்தி நூலை நீங்கள் உள்ளே ரொம்ப ஆழ்ந்து உள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா அதோட மீனிங், அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் இறைவனை தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் உங்களுக்கு திருவாசகம் கொடுக்க போகிற மிகப்பெரிய கிஃப்ட். அதுதான். ஓகே சார். ஆனால் வந்து பொதுவாக நிறைய வீடுகளில் இந்த ஒரு வழக்கம் உண்டு சார். இறந்த வீடுகளில் வந்து திருவாசகத்தை வந்து படிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ திருவாசகம் அப்படின்றது வந்து இறந்த வீடுகளில் மட்டும்தான் படிக்கணுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை நிறைய பேருடைய மைண்டில் இருக்குது. அப்படின்றப்போ அங்கே மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு தாட் வருது இல்லையா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ரொம்ப பேர் இப்படி தான் பயங்காட்டி வச்சுருக்காங்க. திருவாசகத்தை வந்து நம்ம இப்போ குடும்பம் நடத்துகிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கோம்னா வீட்டுக்குள்ளே அந்த புத்தகமே வச்சிருக்கக்கூடாது, கொண்டு போய் கோவிலில் கொடுத்துடணும், வீட்டுக்குள்ளே உட்காந்து திருவாசகம் படிக்கக்கூடாது. இறந்தவர்கள் வீட்டில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பிணம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் திருவாசகம் படிக்கணும். எதுக்குன்னா அவரை வந்து நல்லபடியாக வழி அனுப்பி அந்த ஆன்மாவை நல்லா அமைதிப்படுத்தி வழி அனுப்புறதுக்காக திருவாசகம் படிக்கணும். இப்படி எல்லாம் ஒரு மித்து. இது உண்மையிலேயே அது சரியான ஒரு போக்கு கிடையாது. திருவாசகம் அனுதினமும் படிக்கலாம், எல்லா வயதினரும் படிக்கலாம். இதுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஒரு மதம்ன்ற எல்லையே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல சிவனை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சிவன், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கடவுள் அந்த இடத்துல நிறுத்தி பார்த்தீங்கன்னா கடவுள், இல்லை அவரை ஒரு பெருமாளாக நிறுத்தி பார்த்தீங்கன்னா அவர் பெருமாள். நீங்கள் யாருக்கு வேணாலும் இதில் பொருத்தி பார்க்கலாம். எப்படி இந்த திருவாசகத்திலே ஒரு வாசகம் வரும், ஏகன் அநேகன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா என்ன, ஒருவனாக இருக்கான். அதாவது நீங்கள் யாரை ஒருத்தராக நிறுத்தி பார்க்குறீங்களோ அவர் தான் இந்த உலகை ஆண்டுட்டுருக்காரு அப்படிங்கிறது. அதில் சிவனாக பொருத்தி பார்க்கலாம், முருகரை பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் யாரை பொருத்தி பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கும். அப்போது இவர் தான் படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று. இன்னொன்று வந்து நான் எனக்கு படிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நான் தினசரி நான் இந்த ப்ராக்டிஸ்லேயே வரேன் அப்படின்னா நான் இறைவனை நெருங்கிக்கிட்டே போகிறேன்னு அர்த்தம். இந்த லௌகீக லைஃப் இருக்கு இல்லையா, நமக்கு பணம் தேவை, நமக்கு வந்து பதவி தேவை, புகழ் தேவை, காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே வேணும் இல்லையா. இது எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக ஓடிட்டுருக்க வேண்டாம். இங்கே ஒரு கடவுள் குபேரனை போய் பார்க்கணும், அவராக அந்த டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கணும், இவராக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கணும். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் திருவாசகத்தை டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உயிர் உள்ள குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அது தானாக உங்களை தேடி வரும். திருவாசகத்துக்குள்ளே இல்லாத விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன பர்பஸ் வேணுமோ அந்த பர்பஸை உங்களை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மேஜிக்கல் புக் மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது அமையுமா சார்? இது இறைவன் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது மனிதன் சொல்ல இறைவன் எழுதிக்கிட்டது, அதுதான் திருவாசகம். இப்போது
மனிதனுக்கு மனிதன் கொடுத்தது திருக்குறள். இது மாதிரி இறைவன் வந்து மனிதனுக்கு கொடுத்தது மகாபாரதம். மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது, மனிதன் சொல்ல இறைவன் எழுதுனது திருவாசகம். இதுக்கு வேல்யூ அதிகம். அவரை இதுக்கு மேலே நம்ம வந்து அதில் ஒன்ஸ் நீங்கள் உருகி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு போயிட்டு இந்த அழுது புலம்புறதெல்லாம் நீங்கள் வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. இதுவே போதும், இருக்கிறதே போதுங்கிற ஒரு நிலைமை வந்துடும் ஒன்று. இன்னொன்று, இது நான் நிறைய பேருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பேன். திருவாசகத்தில் இந்த பதிகம் போய் படிங்க. ஏன்னா நான் வந்து நிறைய அவங்க கிளைண்ட்டை நீங்கள் வந்து பேசும்போதெல்லாம் கேட்டிருக்கேன் சார். ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையோட வராங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ஸை வந்து படிங்க, இதை இத்தனை முறை படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மருந்து மாதிரி நீங்கள் அதை கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் சார். அதுக்கு என்ன காரணம் சார்? மேக்ஸிமம் பரிகாரம்னா ஏதோ ஒரு கோயில் கொடுப்பாங்க. ஆமாம், இல்லை வந்து நான் இப்போ நம்மளும் எல்லாமே பார்க்குறோம். பிரசனம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஜோதிடருமே திருவாசகத்தையோ இல்லை ஒரு வாசகத்தையோ நீங்கள் படிங்க அது உங்களுக்கு பரிகாரம் கொடுத்ததே இல்லை சார். கண்டிப்பாக. சில பேர் ரொம்ப ஆழ்ந்த ஒரு கர்மாவோடு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து மனிதர்கள் தான், நம்ம எல்லோரும் மனிதர்கள், நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்மக்கிட்ட அவங்களோட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம சில விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு பரிகாரமாக. எனக்கு அந்த நேரத்தில் அப்படி பிரசன்னத்தில் உட்காரும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு உந்துதல் வரும். காரணம் என்னென்னா, நான் திருவாசகத்தை தினமும் படிக்கிற ஒரு நபர். என் காதில் கேட்கும், என் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் ஓடிக்கிட்டே இருக்கும், என் பக்கத்தில் இருக்கும். திருவாசகம் அந்த மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை முறை நான் கேட்குறேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி நான் அதோடு ஒட்டி உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்றப்போ என்னை அறியாமல் சில பதிகம் வரும். நான் அந்த பதிகத்தை நான் படிச்சிருக்கனோ இல்லையோ, இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பதிகம் கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு வரும். அப்படி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பதிகமாக எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை போய் படிங்க சரியாயிடும் அப்படின்ட்டு. குறிப்பாக சில பேர் வந்து ரொம்ப தீர்க்க முடியாத சில கர்மாலெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சிம்பிளாக என்ன சொல்கிறது, சிவபுராணம் டெய்லி படிங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். இது என்ன பண்ணும் தெரியுமா, பிரச்சனையை நாளைக்கு சால்வ் பண்ணி கையில் கொடுக்குதுங்கிறத விட உங்கள் பிரச்சனையோட வீரியத்தை நீங்கள் முதல்ல உணர மாட்டீங்க. உங்களுக்கு அந்த வலி, நீங்கள் இப்போ எப்பயுமே எப்போ நம்ம குயமையோன்னு கத்துவோம் அப்படின்னா, அந்த வலி பெருசாக இருக்கும்போது தான் நம்ம கத்துவோம். அந்த நெருப்பு சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், சூடு தாங்க முடியலன்னு நம்ம கத்துறோம் இல்லையா, அந்த பிரச்சனையோட வலியை நீங்கள் உணர மாட்டீங்க. அப்படி ஒரு தன்மைக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். கிட்டத்தட்ட உங்களை ஒரு ரிஜிட்டான ஒரு மனிதரை மாற்றிடும். பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், கூட இறைவன் இருக்காருன்ற அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்பட போகிறீங்க. அதுக்காக திருப்பி தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக திருவாசகம் இருக்கும். உங்களுக்கு ஒரு கூட ஒரு காட்லி பவர், ஒரு இறைவனே உங்கள் கூட இருந்தால் எப்படி இருக்கும், அந்த வேலையை திருவாசகம் செய்யும். அதுக்கு தான் சில பேருக்கு என்ன சொல்லுவேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் உட்காந்து டெய்லி அமைதியாக உட்காந்து சிவபுராணம் படிங்க. அப்படி ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெரிய ஒரு கடன் தொல்லையில் மாட்டிக்கிறாரு. அவருக்கு முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல. அவருக்கு அப்படியே ஒரு கடன் தொல்லையில் போய் மாட்டிக்கிறாரு. அப்புறம் என்கிட்ட வர்றாரு, வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னால் வெளியில் தலை காட்ட முடியல. ஏன்னா சில பேருக்கு அப்படி ஒரு நிலைமை வரும், ஊரை விட்டு ஓடிடலாமான் இருக்கேன், கடன்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. இந்த வலியை வந்து, அதாவது இதுலேருந்து மீண்டலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே அந்த தினம் தினம் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் இருக்கு இல்லையா, அதனால் அது உயிர் போகிற வழியாக இருக்குது சாமி, இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தார். அவர் சொன்னதே என்னென்னா, தயவுசெய்து எனக்கு கோயில் குளம்னு கொடுத்துறாதீங்க, நான் போய் இப்போ வெளியில் போய் தலை காட்ட முடியாது யார்கிட்டையும். இப்போ மற்ற சாதாரணமான இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு கோயில் குளம் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பஸ் ஏறி போய்ட்டு ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வர முடியும். நான் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு யாருக்கும் நான் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. யாராவது வெளியே தெருவில் என்னை பார்த்துட்டாலும் வம்பா போயிடும். அதனால் எனக்கு ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நான் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும், இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும். ஆல்மோஸ்ட் அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் லைஃப்பில் அவர் இழக்காத விஷயமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் சொன்ன வார்த்தை, நான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், என்கிட்ட என் உயிர் இருக்குது, இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் கடன் இருக்குது பெரிய லெவலில், இப்போ நான் எப்படி இதுலேருந்து மீண்டு வரப்போகிறேன்னு எனக்கு உண்மையிலே தெரியல அப்படின்னாரு. நான் அவருக்கு சொன்னது, எழுதி கொடுத்தது, தினமும் சிவபுராணம் படிங்க, திருவாசகத்தில் வரக்கூடிய முதல் பதிகம் அந்த சிவபுராணத்தை படிங்க அப்படின்ட்டு. உட்காந்து எவ்வளோ நேரம் முடியுமோ உட்காந்து நல்லா ஆழமாக உட்காந்து படிங்க. அவர் அதை செய்ய செய்ய என்ன நடந்துச்சு அப்படின்னா, தினமும் பண்ணிக்கிட்டே வருவார். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவார், இந்த இடத்துல இருக்கேன், ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், படிச்சுட்ருக்கேன் அப்படின்வார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கேயோ ஒரு ஊர் கோடியில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காரு. அந்த இடத்த இவர் மறந்துட்டார், அது வாங்கினது கூட இவருக்கு ஞாபகம் இல்லை. நல்லா பிஸ்னஸ்லாம் பயங்கர லாஸ் ஆனதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல இடம் வாங்கி போட்டிருக்காரு. அவருக்கு அந்த இடம் பெருசாக வேல்யூ இருக்கிற மாதிரி தெரியல. திடீர்னு அந்த ஊரோட தலைவர் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இவருக்கு. ஃபோன் பண்ணி எப்படியோ இவர் இருக்கிற இதை கண்டுபிடிச்சிட்டு இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்த ஒருத்தர் கேட்குறாரு, அந்த இடத்த கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அப்போ ஏதோ சர்வே பண்ணி அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம்
மினரல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு கம்பெனி வந்து அந்த இடத்த வாங்கிக்கலாம். மேபி கீழே ராக்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாவது சால்ட்ஸ் இருக்கலாம், ஏதாவது புதுசாக ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த குறிப்பிட்ட பெல்ட்டில். இவர்கிட்ட கொஞ்சம் இடம் அங்கே இருந்திருக்கு. இருந்த உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி அந்த இடத்த கொடுக்குறீங்களான்னொடனே என்ன ரேட்டுன்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காரு, அது என்ன ஒரு தொகை ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ போகும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தது. அது 2 கோடி ரூபா போயிருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இவரோட பிரச்சனையை தீர்த்து கையில் எக்ஸஸாக இவர்கிட்ட பணம் நின்றுருக்கு. இன்னும் என் கூட டச்சில் தான் இருக்கார். அவரை தான் சொல்லுவார். அவர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோவிலுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரால் முடிஞ்சது நல்ல வசதிகள் வந்ததுக்கப்புறம் அதே திருவாசகத்தை இந்த அந்த கோல்டு பிளேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பிளேட்டில் திருவாசகத்தை எழுதி அந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு அவருக்கு வசதி வந்துருச்சு. இறைவன் அருள் இருக்காரு பாருங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏன் கவலைப்படுற? நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இது கிட்டத்தட்ட என்ன, நம்ம எல்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு துளி தானே. அப்போ நம்ம கஷ்டப்படும் போது நம்ம எதை நம்ம பிடிச்சிக்கணுமோ, நம்ம இது மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம மற்ற விஷயத்தை பற்றி பெருசாக சில பேர் வருவாங்க, இந்த சூசைடல் தாட்ஸு இந்த மாதிரிலாம் தாட்ஸில் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் கொடுக்குறது என்னென்னா இதை தான் கொடுப்பேன். இதை முதல்ல படிங்க, பண்ணலாமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றேன். ஸோ இது வந்து அப்படி ஒரு மேஜிக்கை செய்யும். திருவாசகம் படிக்க படிக்க வந்துட்டு சூசைட் தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போயிருன்னு சொல்லியிருக்கீங்க சார். இது இல்லாமல் மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த திருவாசகம் படிக்க படிக்க கொண்டு வந்து கொடுக்கும் சார்? நிறைய சில இன்சிடென்ட்ஸ் நம்மளால் மறக்கவே முடியாது. நிறைய நடந்தாலுமே சிலது நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு கப்பிள் வராங்க, அவங்களுக்கு நீண்ட நாளாக கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலை இருந்தது. அவங்க எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, அவங்க போகாத இது இல்லை, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க இருக்கிறது, அந்த கப்பல் இருக்கிறது யூஎஸில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு இந்த நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க இது சம்மந்தமாக. ஆளுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்தோன்னே எப்போ பார்த்தாலும் யாருக்கா ஃபோன் பண்ணால் ஏதோ ஒரு பரிகாரம்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு இங்கே வர வேண்டியதாக இருக்குது, கோயில் குளம்னு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து போதும், போயிட்டு வந்த வரைக்கும் எல்லாம் போதும், இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. இப்படியே ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. கடைசியில் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ரெஃபர் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. பண்ணப்போ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டதே, தயவுசெய்து எங்களுக்கு எதுவும் பரிகாரம் சொல்லிடாதீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அந்த கோயிலில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு நான் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், அதனால் பரிகாரம் மாதிரி எதுவும் எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு போயிட்டு வந்துட்டேன் சாமி, நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா எங்களுக்கு அப்படின்னே கேட்டாங்க ஃபோன் எடுக்கும் போதே. சரி, அவங்களோட மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஒருத்தரை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு கதவை தட்டுறீங்க, 10 வருஷமாக ஒரு கதவை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம அந்த முயற்சியில் நம்ம வெறுத்து போயிருப்போம். அந்த நிலைமையிலேருந்து நம்மளும் புரிஞ்சுக்கணும். அதனால் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நான் அவங்கள்ட்ட 2-3 விஷயங்கள் கேட்டுட்டு நான் அவங்களுக்கு கொடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் உங்களை திருப்பி ஒரு முறை போய்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதுக்கு வாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செய்யணும், அது சொல்லுங்கள், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படின்னு. ரைட். நான் அவங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, திருவாசகத்தில் ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை மட்டும் கொடுத்து, இந்த பதிகத்தை படிங்க, இந்த பதிகம் படிங்க, உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னா. அவங்களுக்கு 1 நிமிஷம் ஷாக்கு 2 பேருக்கும். என்கிட்ட வீடியோ காலில் தான் பேசுகிறாங்க. 1 நிமிஷம் ஷாக்கு. என்ன நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்டோன்னா ஓவர் சிம்பிளாக கொண்டு வந்துட்டார், வெறும் புக்கை வச்சு படிங்கன்றாரு. அவர் கேட்டார், இல்லை இது நீங்கள் ஓகேவா, இல்லை எங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிறீங்களா, இல்லை இது என்ன நிஜமாலே இது பரிகாரமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் பரிகாரம்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா பரிகாரம், இல்லை அதை ஒரு பிரார்த்தனையாக பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை, நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள். நான் உங்களுக்கு கொடுத்தது இதுதான், என் பிரசனத்தில் வந்தது இதுதான், நான் சொல்கிற பதிகத்தை எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, திருவாசகத்தில் கோவில் மூத்த திருப்பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது, அந்த பதிகத்தை டெய்லி படிங்க அப்படின்னா. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் உட்காந்து இறைவன் நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பதிகத்தை மட்டும் படிங்க. இல்லை எங்களுக்கு படிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ஒரு இதில் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் எதில் அடித்தாலும் வரும், போட்டு நல்லா கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். என்ன மாதிரி குழந்தை கிடைக்கும்னா, இறைவன் மேலே நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு குழந்தைய கிடைக்கும். இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து இதில் அதுதான். ஏன்னா ஒரு குழந்தை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கி இறைவனோடு ஒட்டி வர்ற ஒரு குழந்தை கிடைக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் சாமி கும்பிட்றதே மறந்துட்டாங்க, அப்படி இருக்குது இன்றைக்கான ஜென்ரேஷன். உண்டு சார். அப்படி இறைவன் அருளால் ஒரு குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொன்னேன். சரிங்க சார், பண்ணுறோம் சார் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க ஃபோனை. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா, நம்ம ரொம்ப சிம்பிளாக கேட்டோமோ அப்படின்ட்டு. சரி, எப்பயுமே அப்படி தானே, ஏன்னா அவங்களோட மனநிலை அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு வந்து ஒரு தகவல் தராங்க, நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. நான் அவங்கள்ட்ட கேட்டது, என்ன பண்ணீங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் போனீங்களா? நான் அவங்க ஒன்றுமே பண்ணல, நீங்கள் சொன்ன அந்த பதிகத்தை நாங்கள் டெய்லி வாசிக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு தடவை வாசிக்க ஆரம்பித்தோம், மறுமுறை வாசிக்க ஆரம்பித்தோம், திருப்பி அதை எங்களை ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி நாங்கள் அதை டெய்லி கொண்டு வந்துட்டோம். எங்களை அறியாமலே நாங்கள் கொண்டு வந்துட்டோம், கூட்டிகிட்டு வந்துருச்சு.
உண்மையை சொல்லணும்னா நாங்கள் பெருசாக ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக இது பண்ணிக்கல. அட்வைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர பெருசாக நாங்கள் இதுக்கு போகணும் அது போகணும்லாம் பெருசாக நாங்கள் முயற்சி பண்ணலை. கன்சீவ் ஆகிட்டோம் இன்றைக்கி. உண்மையிலேயே இது வந்து இப்படி ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்தது நான் சொன்னேன், அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு குழந்தைய. இதில் நம்ம என்ன இதில் வந்து சொல்கிறக்கு என்ன இருக்குது, இந்த பதிகத்தை படிங்க உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இது நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு, கேட்குற ஆடியன்ஸ் கூட யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பதிகத்தை நிச்சயமாக, ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கப்புலாக உட்காந்து படிக்கலாம். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த விஷயத்துக்கு. எந்த பதிகம்னு இன்னொரு தடவை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு? கோவில் மூத்த திருப்பதிகம். அந்த பதிகத்தை புதுசாக கல்யாணமானவங்களோ இல்லை ஏற்கனவே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், குழந்தைக்கு நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு குழந்தை வேணும், தெய்வ குழந்தைய இறைவனே வந்து பிறக்கணும்னு. இறைவன் மேலே. ஏன்னா சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, சார் எனக்கு திருஞான சம்பந்தர் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்குமா, விவேகானந்தர் மாதிரி எனக்கு ஒரு சுவாமி விவேகானந்தர் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல அவர் மேலே ஒரு பற்று வச்சிருக்கணும், ஒரு பெரிய பக்தியில், ஒரு ஆழ்ந்த பக்தியில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி கிடைக்கும். எப்பயுமே கடைசியில் நம்ம போய் நிற்கிறது அங்கே தான், நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறோமோ அவங்களே அங்கே தான் போய் நிற்பாங்க. ஸோ அதனால் இந்த பதிகம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இது வந்து.